அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பிச்சு தகனியத்திற்குரிய இமாம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய இந்த பள்ளிவாசலிலே ஜும்மாவுடைய தினத்திலே விழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேருடன் பொழியப்படட்டுமாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சுருக்கமாக நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் 2024 மக்களவையில், அதாவது லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்தில் ஏறத்தாழ 40 திருத்தங்கள் தற்போது இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டத்தில் முன்மொழியப்பட்டன. இதனை பல்வேறு எதிர்கட்சிகள், பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உட்பட எதிர்த்ததன் காரணமாக தற்போது நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, ஜேபிசி என்று சுருக்கமாக சொல்வார்கள், அதனுடைய பரிசீலனைக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. இந்த மசோதாவை நாம் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், மிக நுட்பமாக வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருகிறோம் என்ற பெயரில் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த சட்டம் வகுத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா அல்லவா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் வாரியத்திற்கு உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை வாரியத்திடமிருந்து பிடுங்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் அதனை இறுதி செய்வார் என்ற அளவுக்கு இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் சீக்கிய மக்கள் நடத்தக்கூடிய குருதுவாராக்கள் இருக்கிறது. அதே போல பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள் அவர்களுடைய கோயில்களை பராமரிக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் இருக்கின்றன. இந்த நிர்வாக அமைப்புகளெல்லாம் சீக்கியர்கள் தான், சீக்கிய குருதுவாரா தொடர்பான அந்த அமைப்பில் இடம் பெறலாம். இந்துக்கள் மட்டும்தான் அவர்கள் தொடர்பான அந்த ஆலயங்களினுடைய பராமரிப்பு குழுவில், நிர்வாக குழுவில் இடம் பெறலாம். ஆனால் இப்போது பாஜக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தில் வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகளை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், இந்தியா முழுவதும் உள்ள வக்ஃபுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய, மேலாண்மை செய்யக்கூடிய மத்திய வக்ஃப் குழுமம். அந்த குழுமத்தில் முதல் முறையாக முஸ்லிம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில வக்ஃப் வாரியத்திலும் முஸ்லிம் அல்லாதார்கள், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்க முடியும். இப்போ திருத்தப்பட்ட சட்டத்தில் முஸ்லிம் அல்லாதார்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எந்த ஒரு வக்ஃப் சொத்தையும் அது குறித்து ஒரு பிரச்சனையை கிளப்பி இது வக்ஃப் சொத்து அல்ல என்று
தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்து இந்த சட்டத்துல இருக்கின்றது. ஆக இந்த சட்டம் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும். இது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. மிக ரத்தன சுருக்கமாக சொன்னேன். ஒட்டுமொத்தமாக நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக மட்டுமல்ல, கடந்த காலங்களில் வழிபோக்கர்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய இடங்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். பயணத்தில் செல்லக்கூடியவர்கள் நின்று அமர்ந்து தங்கிவிட்டு செல்வதற்கான வசதிகளை செஞ்சிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சித்திக் சராய் என்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கும். அதுவும் ஒரு வக்ஃபு தான். கல்வி நிலையங்களை வக்ஃபு செஞ்சிருக்காங்க. இப்படி ஏராளமாக வக்ஃபு செய்யக்கூடிய அந்த முறைமைக்கு கூட இப்போ ஒரு பாதகம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை கடுமையாக நம்ம எதிர்க்க வேண்டும். அதை எதிர்ப்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புவதற்காக மிக எளிமையாக ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி அது அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய இமெயிலுக்கு போகும். கீழே உங்கள் பேர், முழு முகவரி, உங்களுடைய மொபைல் இதை நம்ம பதிவு செய்து அனுப்பிவிட்டால் அவர்களிடமிருந்து உங்களுடைய எதிர்ப்பை, உங்களுடைய இமெயிலை பெற்றுக்கொண்டோம் என்று பதில் கூட நமக்கு வரும். எனவே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாம் பல்வேறு தளங்களில் நிச்சயமாக எதிர்ப்போம், அதற்கு அழுத்தம் கொடுப்போம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இதுல தங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த QR கோடை, இந்த வக்ஃபுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வீட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், வயது வந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த இமெயிலை மின்னஞ்சலை அனுப்பக்கூடிய அந்த போராட்டத்தை செய்யணும். இதை அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் மிக சிறப்பாக இந்தியா முழுவதும் அதை செஞ்சுட்டு வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜமாத்துல் உலமா உட்பட, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா அமைப்புகளும் இதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.